ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செந்தில் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே மீனாவுக்கு அவங்க வாங்கி கொடுத்த வலையில் போட்டுட்ருக்க பிடிக்கல. அதனால் அதை எடுத்து செந்தில் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் செந்தில் கோவப்படுறாரு. உங்களுக்கெல்லாம் கோவமே வரக்கூடாது, நீங்கள் பண்ணியிருக்கிற காரியம் அப்படி. தயவு செஞ்சு இந்த வலையில் எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போய் நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க, இல்லையா இந்த வலையில் வேறு யாருக்காவது கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி, நான் என்ன 10 பொண்டாட்டியாக வச்சுருக்கேன், யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு? உனக்கு தானே மீனா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம மீனா முறைக்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ முறைக்கிற? நடந்த வரைக்கும் நடந்துருச்சு, இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்ன நம்ப மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இனிமே உங்களை என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி மீனா கோச்சிட்டு போய் படுத்துடுறாங்க. வேணான்னா போ, நான் அரசிக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அரசிக்கு கொடுங்க, அப்படியே லஞ்சம் வாங்கின பணத்தில் வாங்கினதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி மீனா போய் அமைதியாக படுத்துடுறாங்க. செந்திலுக்கு பயங்கர கோவம் வருது. வலையில் தூக்கி போடுறதுக்கு கையை ஓங்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் கபோர்டில் வச்சிடுறாரு. ரொம்ப கடுப்பாக இருக்குது. விடிய விடிய தூங்காமல் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா லேட்டாக தூங்கியிருக்காரு போல இருக்கு. இப்போது மீனா எந்திரிச்சு வரும்போதே அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சோஃபாலே படுத்து தூங்குறத பாரு அப்படின்னு திட்டிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அவங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறாரு செந்தில். நைட் ஃபுல்லாக தூங்காததுனால இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை, கண்டிப்பாக ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், நம்மளும் லஞ்சம் வாங்குறோன்னு, பேசாமல் இன்னைக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. ஆமாம், மீனா ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போயிருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா பாண்டியனோட வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க, உள்ளே தான் நுழையில. அப்போது அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மீனா, இவ்வளோ சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்ட போல இருக்கு, 2 பேரும் ஒன்றா போயிருக்கலாம்ல அப்படின்றாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. டைம் ஆயிடுச்சா? என்ன சொல்கிற? அவ்வளோ ஒன்றும் டைம் ஆகலையே அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன 10 வீடாக இருக்குது, இங்கே தான் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ செந்திலுக்கு பயம் வந்துடுச்சு. ஒருவேளை அந்த வளையல் மேட்ரை சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயம். வளையல் இருக்கா இல்லையான்னு போய் பார்த்தா வளையல் அங்கேயே தான் இருக்குது. சரி, இதை கொடுக்குற சாக்கில் வீட்டுக்கு போகலாம், அவள் என்ன தான் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஒருவேளை உளறிட்டாள்னா அவ்வளோதான், வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோச்சுப்பாங்க, பயங்கரமாக அப்பெல்லாம் நம்மளை திட்டுவார் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஆனால் அவள் சொல்ல மாட்டா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. எதுக்கும் போகலாம் அப்படின்ட்டு அவர் அங்கே போகிறாரு. அங்கே போனால் அரசி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீனா அவங்க எல்லாரும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. செந்திலை பற்றின விஷயத்த நம்ம மீனா சொல்லலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ இந்த வழியில் கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கொடுப்போம், என்ன பண்ணுறாலும் பார்க்கலாம். இனிமேல் பண்ண மாட்டோன்னு சொன்னால் ஓவர திமிருக்கு ஆரம்பிக்கிறா. நம்ம தான் இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக போயிட்டு, அரசி அண்ணன் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்னது அப்படின்னு மீனாவுக்கு தெரியும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அது எப்படிடா உன்னால் இவ்வளோ சீக்கிரம் இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி வளையல் வாங்க முடிஞ்சதுன்னு. ஏற்கனவே மீனாவும் கோமதி கிட்ட சொல்லியிருந்தாங்க, எனக்கு அவர் வளையல் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த வளையல் எடுத்துகிட்டு வந்து அரசிக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு கோமதியும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போது நம்ம செந்தில் அந்த வளையல போய் அரசிக்கிட்ட கொடுக்கும்போது, அண்ணே தங்கமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜுக்கு எதுக்கு நான் தங்கம் வளையலெல்லாம் அப்படின்னு கேட்கவும், அண்ணன் வாங்கி கொடுத்தது, போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு, டேய் இது மீனாவுக்கு வாங்கின வளையல் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவள் வேண்டான்ட்டா, அதான் அரிசிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு. அப்போது எனக்காக வாங்கலை அப்படின்றாங்க. எனக்காக, அதாவது உன் அன்னிக்காகவே வாங்கியிருந்தாலும் அதுக்கு அடுத்து அவள் வேண்டான்னு சொன்னதும் உனக்கு தானே கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, நான் ஏன் அம்மாவுக்கு கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இது கரெக்ட் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஒருத்தி அப்படின்னு கோமதி காட்டுப்பாயிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, நீ ஏதோ தப்பு பண்ணுறேன்னு தோணுது. உன் ஆஃபீஸில் ஏதோ ரைடு வந்துச்சாமே, உன் ஆஃபீஸில் இருக்கிற 2 பேரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்களாமே, என்னடா ஏதாவது தப்பு பண்ணுறியா அப்படின்னு கோமதி கேட்டாங்க. சொல்லியிருப்பாளோ, போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே தோணுது. உன் பிள்ளைலாம் அப்படி பண்ணுவேனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, அப்படி மாட்டியிருந்தா நானும் தானே மாட்டியிருக்கணும் அப்படின்னு பொய் சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு மீனா கடுப்பாயிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை, ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா போகும்போது செந்தில் வந்து நானும் வரேன்றாரு. நீங்கள் இந்த பக்கம் போகணும், நான் அந்த பக்கம் போகணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆளுக்கு ஒரு திசையில் போகிறதா இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட் வரையும் ஒன்றா தானே போவோம் அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் ஆட்டோவில் போகிறேன், பஸ்ஸில் போகல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. கோமதிக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ தப்பு இருக்குது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் மீனா ரியாக்ட் பண்ணுறான்ட்டு. இப்போது மீனா நடந்து போயிட்டுருக்காங்க. செந்தில் வந்து ஆட்டோ பிடிச்சி அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. இவளுக்கு இவ்வளோ திமிரு இருந்தால் நமக்கு இருக்க வேண்டாமா, நம்ம ஏன் இவகிட்ட இறங்கி பேசணும் அப்படின்னு செந்தில் போயிடுறாரு. இப்போ நம்ம மீனா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம குமார் வந்து அரசிக்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க.
கூட அந்த கார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த பையனும் இருக்காங்க. மீனாவுக்கு அவங்கள பெருசாக தெரியாது. இப்போ அரசிக்கிட்ட போய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு குமார் கிட்ட சத்தம் போடுறாங்க. நீங்கள் எதுக்கு இதில் தலையிடுறீங்க, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்றாங்க. இங்கே பாருடா, அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, எதுக்கு ரோட்டில் நின்று கலட்டா பண்ணிட்டு இருக்க, இங்கே பாரு சுற்றி இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு. அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அரசிக்கு அக்காவா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கார்த்திகேயன். இல்லை, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் இவகிட்ட கலட்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அண்ணி, கலட்டா பண்ண வந்ததே அவர்கிட்ட தான் அப்படின்றாங்க அரசி. குமார், இப்போ நீ சும்மா இருக்க போறியா இல்லையா அப்படின்னு கத்துறாங்க மீனா. நான் இதை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், வாடி உன் வீட்டுக்கு வா, எல்லாரும் முன்னாடியும் வச்சு சொல்கிறேன் வா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. விடுடாவில் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அடிக்கிறதுக்கு கை கூட ஓங்குறாங்க நம்ம மீனா. ஆனால் அவர் அதெல்லாம் சட்டை பண்ணுறதே இல்லை. பிடிச்சி முதுகில் தட்டுறாங்க, விடுறாவில் அப்படின்னு. விடல, அரசி கையை பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இவர் கார்த்திகேயனும் பின்னாடியே போகிறாரு. அவர் கூட போகாமையாவது இருந்திருக்கலாம். இப்போது மீனா எவ்வளோ தடுத்தாலும் அவர் கையை விடவே மாட்டேங்கிறாரு. வீடு வரைக்கும் நடந்தே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. விடு என்ன அப்படின்னு கத்துறாங்க. தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ வீட்டுக்கிட்ட போனதும், இப்போ கையை விட போறியா இல்லையா அப்படின்னு, இன்னைக்கே உன் அப்பா கிட்டேயும் உன் அம்மா கிட்டேயும் விஷயத்த சொல்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியை இழுத்துட்டே உள்ளவே போகிறாங்க. கார்த்திகேயன் வெளியவே நின்றுடுறாரு. மீனா எவ்வளோ சொல்லியும் கேட்கல. கோமதி பதறிக்கிட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. அத்தை, இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு. இங்கே பாரு, அத்தனை கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்றாங்க கோமதி. அத்தனை கூப்பிடாம வேற என்னென்னு கூப்பிடுறது, நீங்கள் அத்தை தானே, எங்கள் அப்பா உங்களுக்கு அண்ணன் தானே அப்படின்றாங்க. அதுதான் ஏன் நடந்துச்சோன்னு கடுப்பாக இருக்கு எனக்கு அப்படின்றாங்க. இப்போ எதுக்குடா என் பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வர அப்படின்னு. ரொம்ப ஓவராக பண்ணுறாமா, நான் மறுபடியும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் இவன் மேலே. வீதியில் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான், பார்க்குறவங்க எல்லாம் எவ்வளோ கேவலமாக பார்த்தாங்க தெரியுமா என்ன அப்படின்னு அரசி அழுகுறாங்க. நீ எதுக்கு அழுகுற, வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க மீனா. என்ன மீனா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் அத்தை அப்படின்றாங்க குமார். அப்போது விஷயத்தை கேள்விப்பட்டு யாரோ தெருவில் பார்த்தவங்க பாண்டியனுக்கு கால் பண்ணியிருக்காங்க போல். அவர் வந்துடுறாரு. என்ன ஏதோ பிரச்சனையா, அரசியை அந்த குமார் பையன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தானாமே அப்படின்னு பதற்றமாக உள்ளே ஓடுறாரு. கார்த்திகேயனை பார்க்குறாரு. இவன் என்ன இங்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நீ ஏன்ப்பா இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அது அரசி அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு. அரசியா, அப்ப நீ தான் அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததா அப்படின்னு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நீ தான்டா பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க. அங்க போனா ஆல்ரெடி குமார் இருக்காரு. மீனா, என்ன நடக்குதுங்க, என்னப்பா நடக்குதுங்க, கோமதி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மாமா நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க மீனா. நானே சொல்கிறேன் அப்படின்றாரு குமார். உன்னை யாராவது கேட்டாங்களா, எதுக்கடா என் பிள்ளை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு. உங்களுக்கு யார் சொன்னது, அதுக்குள்ளே இங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா அப்படின்னு. யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்லை, எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. சத்தம் கேட்டு அங்கே முத்துவேல் சக்திவேல்ன்ட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. கோமதி வீட்டில் தான் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே ஓடி வர இவங்களை பார்த்து நம்ம பாட்டி வடிவுன்னு எல்லாருமும் வந்துடுறாங்க. பெரிய கலட்டாவே நடக்குது. அப்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு பாண்டியன் கை வாங்குறாரு குமார் மேலே. அவன் என்ன பண்ணான்னு என்கிட்ட கேளுங்க மாமா அப்படின்றாங்க. யாருக்கிட்ட மாமா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு நல்லாவே பக்கத்தில் போயிடுறாரு. பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கத்துறாரு, கையை எடுத்துடுறாரு. இப்போ எதுக்கு என் பிள்ளையை அடிக்க போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. என் பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கானே, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அவரு. இவ என்ன பண்ணா தெரியுமா, கண்டவங்க கூடலாம் ரோட்ல நின்று அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்தா, இடிச்சு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பார்த்துக்குங்க, உங்க பிள்ளைய ஊர்மையை விட்டுருக்கீங்க, அக்கறையா கூட்டிட்டு வந்திருக்கான், இதுக்கு போய் என் பிள்ளைய அடிக்கிறீங்க அப்படின்றாங்க. என் பிள்ளைய கேட்கறதுக்கு நான் இருக்கேன், இவன் யார் கேட்கறதுக்கு அப்படின்றாங்க. மாமா, நீங்க என் மேல எவ்வளவு வேணா கோவப்படுங்க, அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் அரசியை நான் கட்டிக்க போறவன், அந்த வீட்டில தான் வாழ போறா. இந்த வீடு எனக்கு மாமனார் வீடு, அதனால நீங்க மாமனாருங்கிறதுனால என்னன்னாலும் பேசலாம், அதுல எந்த தப்பும் இல்லைன்னு. யாருடா மாமனாரு அப்படின்னு கத்துறாங்க. அட, அவன் தான் கிறுக்கன் ஏதோ பேசிட்டு இருக்கான், விடுங்க அப்படின்றாங்க நம்ம கோமதி. அத்தை, நான் உண்மையா தான் சொல்றேன், அரசி காலத்துல நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு. சரி, இப்போ இங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஏதோ சொல்றான், நீ என்ன சரின்ற அப்படின்னு. இருங்க, அவன் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. இவ கண்டவன் கூட ரோட்ல நின்று இழிச்சு பேசிட்டு இருக்கிறா அப்படின்றாங்க. அந்த கண்டவன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. தோ இங்க நிக்கிறானே, இவன் தான் அப்படின்ட்டு. வணக்கங்க அப்படின்னு கார்த்திகேயன் வராரு. தம்பி, நீ எதுக்கு இங்க வந்த, நீ எதுக்கு என் புள்ள கூட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, நீங்க வேற, அதான் சொன்னேன்ல, ஒரு நாள் வண்டியில விலை பார்த்தாங்க, அப்போல இருந்து பழக்கம், உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏற்கனவே சொன்னதுதான், அன்னைக்கு ஒரு நாள் கலட்டா பண்ணாரு, மறுபடியும் இன்னைக்கு இவர் கலட்டா பண்ணி அரசியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாரு. ஏதோ கலட்டா அப்படின்னு தான் நான் கிளம்பி வந்தேன் கூடவே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கூட தான் பேசிட்டு இருந்தியாப்பா அப்படின்னு அரசியை கேட்குறாங்க. ஆமாப்பா, அதுவும் சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தோம், கிறுக்க மாதிரி நடந்துக்கிறான் இவன் அப்படின்றாங்க. ஆமா, இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு போல, உங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு
கேட்குறாங்க கார்த்திகேயன். என்ன ஏதுன்னு தெரியாததுனால அப்படி கேட்குறாரு. யாரை பார்த்தா கிறுக்குன்னு தெரியுதுடா உனக்கு அப்படின்னு அவங்க சட்டையை பிடிக்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் சம்மதிப்பாங்க, எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கும். உனக்கு தெரியுமா, ஏற்கனவே அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் எங்கள் வீட்டில் இருந்திருக்கா. அதனால நீ அவளை கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணத்துலலாம் அவ கூட நீ பழகக்கூடாது சரியா? அதுக்காக தான் வீட்டில் எல்லாரும் முன்னாடி சொல்லணும்னு சொல்லி அவளை பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம முத்துவேலால் பொறுமையாக இருக்க முடியல. குமாரை எல்லாரும் முன்னாடியும் பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க. கோவம் வந்துடுது குமாருக்கு. என்ன பெரியப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சின்ன விஷயம், சின்ன பையன், ஏதோ தெரியாமல் பண்ணுற அப்படின்னு விட்டா ஒவ்வொரு விஷயத்துலையும் இதே மாதிரி பண்ணுற. அவங்க வீட்டு பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். நீ எதுக்குடா போய் குறுக்க நிற்கிற? நீ எதுக்குடா அந்த பிள்ளை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க பெரியப்பா, என்னைக்கா இருந்தாலும் அவளை நான் தானே கட்டிக்க போகிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் உன்னை தான் கட்டிக்க போகிறேன்னு. இப்படியெல்லாம் கேவலமாக நடந்துக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்றாங்க அரசி. என்னடி விட்டா ஓவரா பேசுகிற அப்படின்னு கையை ஓங்கிக்கிட்டு போகிறாரு. நீ என்ன பெரிய சண்டியரா, எல்லாரையும் அடிச்சிருவியா நீ அப்படின்னு பாட்டி வேற ஒரு பக்கம் கத்துறாங்க. நீ தானே சொன்ன அப்பதான் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்படின்றாங்க. எல்லாரும் பாட்டியை பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க. பாண்டியனும் அதே மாதிரி கத்துறாரு. அத்தை என்ன சொல்றான் அவன், நீங்கள் தான் அவன்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. இதுக்கு மேலே அப்பத்தாவால் சும்மா இருக்க முடியல. அட ஆமாம், நான் தான் வாக்கு கொடுத்தேன், அதுக்கு என்ன இப்போ, ஏன் அவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அரசியை அப்படின்னு. இவனை எல்லாம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டுனே ஆமாச்சு, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த கிறுக்கனை போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு. யாரடி கிறுக்க அப்படின்னு கேட்குறாங்க. வாடி பொடின்னு பிள்ளைகிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு. இப்போ என்ன நடந்துருச்சு, அவள் கண்டவங்க கூட இழிச்சு பேசிட்டு இருந்திருக்கா, அதனால அவன் கூட்டிட்டு வந்திருக்கான். இதில் என்ன தப்பு இருக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்க பண்ண வேண்டிய வேலையை என் பிள்ளை பண்ணியிருக்கான் அப்படின்றாங்க. ஆமாம், உன் பையனுக்கு என் பிள்ளை மேலே ரொம்ப அக்கறை பாரு அப்படின்றாங்க கோமதி. நடந்தது என்னன்னு நான் சொல்கிறேங்க அப்படின்னு கார்த்திகேயன். உன்னால தான் இப்போ இங்கே எல்லா பிரச்சனையும், நீ கிளம்பு அப்படின்றாங்க. இல்லை நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நடந்ததை அப்படியே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம முத்துவேல் கேட்குறாரு. அதானே, இதில் எதுவும் தப்பு இல்லையே, அவங்க ஏதோ சாதாரணமாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அப்படியே அவள் இழிச்சு பேசிகிட்டு இருந்தா அப்படின்னாலும் அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதை நாங்கள், உனக்கு என்ன அப்படின்றாங்க. அதான் சொன்னனே, அவளை நான் தான் கட்டிக்க போகிறேன்னு அப்படின்றாங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்கிறேன், உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு. என்ன ஆளாளுக்கு எனக்கு இருக்கேன் பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் அவளை தான் கட்ட போகிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருடா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவள் உன்னை கட்ட மாட்டா, உன்னை வெட்ட வேணா செய்வா அப்படின்றாங்க நம்ம காந்திமதி. உடனே பாட்டி மேலே கோவம் வந்துடுது குமாருக்கு. எனக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்ததும் இல்லாமல் இன்னைக்கு அவள் என்னை கல்யாணம் பண்ண மாட்டான்னு சொல்லுவியா நீ, என்ன பத்தா பேசிட்டு இருக்கிற, உன்னை அப்படியே கொன்னுடுவேன், அவளை மட்டும் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலனா அப்படின்றாரு குமார். கழுத்துக்கிட்ட கையை எடுத்துட்டு போயிடுறாரு. டே கிறுக்கனாடா நீ அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க. அப்போ பாண்டியன் இருந்துட்டு, உன் பையனுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல இருக்கு, ஒழுங்காக நல்ல ஆஸ்பத்திரியாக கூட்டிகிட்டு போய் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு சக்திக்கு கோவம் வருது. குமாரை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. உன்னால தான் நான் எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது, எவ கூட போனால் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வார்த்தையை பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன் அப்படின்றாங்க கோமதி. இப்போ கார்த்திகேயனை கூப்பிட்டு, உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு என்னதான் நோக்கம், கடையில் ஏதாவது பேசணும்னா இல்லை கடை சம்மந்தமாவோ உன் வியாபார சம்மந்தமாக ஏதாவது பேசணும்னா என்கிட்ட பேசு, என் பிள்ளைகிட்ட ரோட்டில் நின்று உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முத்துவேலுக்கு கடுப்பு ஆயிடுது. அப்போ வந்துட்டு, என்ன பாண்டியா என்ன பேசிட்டு இருக்கிற நீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவன் தான் ஏதோ கிறுக்க மாதிரி பண்ணிட்டு போறான்னா அதுக்காக அரசியை பிடிச்சி திட்டுவியா நீ, அரசி 4 பேர் கூட பேசுறதுல என்ன தப்பு, அரசிக்கு ஏதாவது தப்பான இன்டென்ஷன் இருக்கா, எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 4 வாரம் இருந்தா, அந்த 4 வாரத்தில் ஒரு நாள் கூட அவள் தப்புங்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல, அந்த அளவுக்கு ஒழுக்கமான பிள்ளைங்களை வளர்க்குறதுல உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாதுன்னு இப்போ நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவன் ஏதோ சொல்கிறான், இல்லை யாரோ கூட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்காகலாம் நீ வந்து இந்த மாதிரி பேசுவியா அரசியை அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே அரசிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்பா ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு நம்புங்க, நான் இவர் கூட சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு, ஆமா எதாச்சியாக தான் பேசிட்டு இருந்தோம், உங்ககிட்ட எதுவும் என்னால் தைரியமாக சொல்ல முடியல, எனக்கு நிறைய பிஸ்னஸ் பிளான் இருக்கு, இந்த ஏரியாவிலேயே உங்களோட கடைக்கு தான் நல்ல பேர் இருக்கு, அதனால தான் நான் உங்கள் கடையில் வச்சு விற்கணும்னு நினச்சேன், என்னோட பொருளும் சீக்கிரமாக ப்ரமோட் ஆகும் அப்படிங்கிறதுனால, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசிக்கிட்ட நான் தப்பான எண்ணத்தோடலாம் பேசலை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, இல்லை எங்களோட சேட் பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபோன்லலாம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்போ முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு பாண்டியா, பையனை பார்த்தா நல்ல பையனாக இருக்கான், ஒருவேளை குமார் நமக்கு நல்ல வழியை காமிச்சிருக்கான்னு கூட நினச்சிக்கலாம், இதில் அரசிக்கு பிடிச்சிருந்தா அந்த பையனுக்கு பிடிச்சிருந்தா குடும்பத்தை பற்றி விசாரி, ஓகேனா 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வையே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்க, அரசியோட படிப்பு முடிஞ்சதுமே 2 பேருக்கும் கல்யாணத்தை பேசி முடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அரசியும் அவரை பார்க்குறாரு, அவங்களும் அந்த கார்த்திகேயனும் அரசியை பார்க்குறாங்க. ஒருவேளை
இவங்களுக்கு கல்யாணம் பேசி அதுக்கப்புறம் குமார அரசி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா வந்துருமா, இல்லை எப்படி இந்த கதைக்களம் அமைய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.